வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன தேவை? அன்பு தாங்க தேவை. அந்த அன்பை பத்தி, அதாவது காதலை பத்தி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும், புது புது காதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகும், யார் யாரெல்லாம் காதல்னால பைத்தியம் பிடிச்சு ஓட போறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாருங்க, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன்னு பாருங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஆமா, சந்தோஷம். காதலை பத்தி பேச போறோம். காதல் அப்படின்னு சொல்லும் போதே, முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி, செம்ம அடி விழுகும். அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்ற நீ வா மவனேன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்கள சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. காதல் பண்றியா? காதலா? ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சிருக்கா? ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் காதலர்களுக்கு, அதாவது லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? சோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்லதே பேசிடுவோமே. அதாவது எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது, எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும்? நிச்சயமாப்பா. அதாவது பொதுவாகவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்டே கேட்குறாங்க. நம்ம சவுத் சைடில் தான், நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேரண்ட் கிளைண்ட்டாவே வந்தாங்க. மேம், இங்கே என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்ணுறதுக்கான ப்ரொபோசலே வரல, நான் என் பொண்ணு ரொம்ப அவளை விட நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் லவ்வே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. நிச்சயமா இங்கே நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம், அங்கெல்லாம் அவங்களே அவங்களோட ஏஜ்க்கான விஷயங்களை அவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்களா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்க நாங்களே ஒரே குழந்தை பெற்று வச்சுட்ருக்கோம், நிம்மதி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம், இப்போ எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது என்ன வேணால் பணம் சம்பாரிச்சிடலாங்க, வீடு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாரிச்சிடலாம், நகை பணம் சம்பாரிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போனால் நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா? அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ அந்த அன்பு நிலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை பொறுத்து, ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இதுவுமே ஒரு புரிதல். இது எல்லார் மத்தியிலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பல பேர் ஒரு விதண்டாவாதமான விஷயமாவும் பார்க்குறாங்க, இது உணர்வுபூர்வமான விஷயமாவும் பல பேர் பார்க்குறாங்க. ஸோ அன்பான ஒரு சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குடும்பம்ன்ற ஒரு அழகான வாழ்க்கைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு அன்புக்கான ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்ன்றதை சொல்லி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ காதல், ஒரு அன்பு இருந்தாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே, அந்த இது நல்லபடியா போகும், அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா நம்மளுக்கு மட்டும் காதல் சக்சஸே ஆக மாட்டேங்குது, நம்மள பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வருடம் எந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து சொல்லதான் போறோம். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் கைகூடும்? இதெல்லாம் நியாயமா? இப்போ மற்றவங்கலாம் கோச்சிப்பாங்களே, எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவாக என்னன்னா 2026 நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான கொடுப்பனை இந்த வருடத்துல உண்டு. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரிலன்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த வட்டம் 12 ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா போன வருஷம் பார்த்தா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் நினைச்சது நடந்திருக்காது. இவங்கள மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த காதலுக்குள்ள வந்திருக்கும். அதிகமா காதல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வி எனக்கு கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் படுறது, ஏமாந்து போறது ஆண்களா பெண்களா? பொதுவாகவே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம், அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் ஏமாற்றப்படுறதும் நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னா, எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக நம்ம காட்டும்போது அதீத பற்று எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை பிரிவினை சந்திப்பாங்க. ஸோ இதில் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எந்த அளவுக்கு நிறைய இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈக்குவலாக பெண்கள் வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆண்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ நிறைய கவுன்சிலிங் மாதிரியே இது கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகத்தை தாண்டி
ஜாதகத்துல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தாட் இருக்குன்னு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு போயிட்டு ஓ இதுல சரி, பேரண்ட்ஸே கேட்டு வராங்களா உங்ககிட்ட கேட்டு ஆமா வராங்களா? ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா ம். வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பசங்களும் இருக்காங்க. கேக்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி எனக்கு அவன் எப்படியா என் லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் என் பேரண்ட்டை மேம் நீங்க வேணா என் பேரண்ட்டை பேசுங்க என் ஜாதகத்தை பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஈக்குவலா இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் பாக்குறேன். சூப்பர், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு தெரியாம நாங்க எங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்க காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னு வந்து நிறைய பார்த்துருக்காங்களா? பிள்ளைங்க வருவாங்க. ம். சில பேரண்ட்ஸ் வருவாங்க. எனக்கு எப்படி ஒரு என் பையன் லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியுறது. அந்த பொண்ணோட விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என் பையனுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமான்னு அம்மா அப்பாவே கேட்குறாங்க. ஓகே. பிள்ளைங்க ஒரு பக்கம் தனியா பார்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸே வந்துட்டு பையன் லவ் பண்றான், பொண்ணு லவ் பண்றா. ம். அது சக்சஸ் ஆகுமா ஆகலையான்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணு ஜாதகத்துல இப்படிதான் இருக்குன்னா நீங்க சொல்லுங்கம்மா, வெளிப்படையா சொல்லுங்கம்மா, நாங்க என்னன்றதை நாங்க பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடக்கும், அதுவும் கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு. சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் நீ என் கூட இருக்க மாட்ற அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும். மேக்ஸிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க? அதாவது என்னன்னா ஒரு புரிதல் குறைபாடு தான். வேற எதுவுமே இல்ல. நம்ம சொன்ன மாரி தான். இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெண் வந்து அது பொசசிவ் தானே. ம். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தானே பொசசிவ், சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது. ஸோ ம். இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நீ யாரையும் பார்க்காத. இதனால என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை. இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சு? எதனால நான் இருக்கேன்ல. இதுவே என்னன்னா உங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு. அது ஓவரா போகும்போது என்ன ஆகுதுன்னா சந்தேகமா போகுது. நீ இன்னைக்கே இப்படி சந்தேகப்படுறா, நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ? அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. இது ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் பொசசிவ்க்கு காரணமே அந்த புதன் அன்புன்னு தான். ஓ! அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கேயாவது போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்ன கிரகங்க அது? அது புதன் தான், காதலுக்கான புதன் கிரகம். தான். வேற புதன் எதுவும் இல்ல. தானா? காதல்னாலே ஓகே, ஓகே. புதன் தான். ஓகே. ஸோ எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க புதன அப்படிதான் அதாவது ஒரு 3 கிரகங்கள் எடுத்துக்கலாம்டா. ஆ. எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள தீர்மானம் பண்ணும். அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா, அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும். ம். சரிங்களா? அதான் அன்புக்கான கிரகம். அது யார் கூட பரிமாறும்? எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அப்ப சுக்கிரன். ஓகேயா? நம்ம மனசு ஒருத்தவங்கள பிடிக்கணும் இல்லையா? அது சந்திரன். ம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அந்த நான்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரும்னா குருவா வரும். இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுக்கு இதோட தொந்தரவு பண்ணி, நமக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நிறைய பிரச்சனைய சந்திப்பாங்க. தவறான ஆட்கள லவ் பண்ணிருவாங்கல்ல. எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா ராங்கான ஜோடிய போய் செலக்ட் பண்ணுவாங்க? இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அந்த அதத்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த காதல் தான் வேணும். அந்த அன்பு தான் வேணும்னு யாரு செலக்ட் பண்ணுவா? எந்த ராசிக்காரர்கள் செலக்ட் அதாவது பண்ணுவாங்க? பொதுவாவே வந்து இந்த விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எது வேண்டா வெறுப்போ அததான் செய்யும். ஆ. அதே மாரி தான் சிம்மம். ம். இது எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கான விஷயங்கள் நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு. அதே மாரி கும்பம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான தன்மைகள வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் மல்லு கட்டுறவங்கள்ல மேஷம், அதே மாரி நமக்கு சிம்மம், விருச்சிகம், அ கும்பம். இவங்கலாம் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, அந்த அடாமன்ட்டா இருப்பாங்க. ஓகே. டாட்டூ போட்டுருக்கான் பாப்பா. அவன பார்த்தா பொறுக்கி மாரி இருக்கு. நமக்கு செட் ஆகாது. அப்பந்தான் எனக்கு வேணும். ம். அப்படின்ற அளவுக்கு அடமான கொடுக்கிற நிலைமை சில பேருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துல பிறக்கிற பிள்ளைங்கலாம் மகரத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்ட்டா அந்த ரேஸ் போற பையன், இந்த காதுல கடுக்கா போட்டுட்டு இருப்பான். கையில இது போட்டுட்டு இருப்பான் டாட்டூ இதெல்லாம் தான் பிடிக்கும். ஏய் அவன்லாம் பார்த்தா சரியா தெரியல. ரவுடி மாரி இருக்கான். இல்ல, இல்ல எனக்கு அவனோட ஆட்டிட்யூட் தான் பிடிக்கும். இவங்க ரொம்ப பக்காவா ஹோம்லியா வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாரி விஷயங்கள் தான் பிடிக்குன்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய நிலையை குடுக்கிறது. ஓகே. ஃபைன். எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா இது செலக்ட் பண்ணுவாங்க? பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது. ஏனோ தானோன்னு தான் வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும், எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். அப்படிப்பட்ட பேர செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமா வேற விதமா பதில் சொல்றேன். அதாவது எப்படின்னா 24/7 எப்பயுமே ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆஹா. அதே மாரி பேர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், துலாம் இது 2மே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ கன்னியும் சரி, மீனமும் சரி. ஆ. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, பேர ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 24/7
லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ம். ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ கொடுக்க ஆட்களா இருப்பாங்க. ஏய் நீ என்னப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ம். ஸோ இதில் ராசிக்காரங்களா பார்க்கறத விட கிரகம்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு வேணாலும் சேர்ந்துருக்கட்டும். ம். சுக்கிரன் செவ்வாய் இதுதான் பலம், இதுதான் பலவீனம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரை நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம், ரொமான்டிக் எல்லாமே இருக்கும். இதே கிரகம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டான பேர் அமையலைன்னா கழட்டி விட்டு இன்னொரு பேர் பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். டாடா பை பை அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ ஆனா பேர் அமைஞ்சா கரெக்ட்டா பார்த்துப்பாங்க. உண்மையிலே ஓகே. ஸோ ஒரு ஒரு சில விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியரா கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதல் கைகூடுமா? கைகூடாதா? இந்த வருஷம் வந்து என்ன நிலைமையில இருக்கும்? சில பேர் இருக்காங்க 90ஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னமும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த வருஷம்லாம் கவலைப்பட வேண்டாம். டும் டும் கல்யாணம் ஆயிடும். கேட்கும்போதே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா. ஸோ இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி இருக்கும்? காதல் கைகூடுமா? கைகூடாதா? காதல் எங்க கொண்டு போய் நிறுத்தும்? காதல்ல என்ன மாதிரியான சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது? காதல்னால பல பிரச்சனைகள சந்திக்க போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான கோயில் கட்டும் ராசி கும்ப ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப ராசிக்காரர் அப்பா கும்பம் இல்லாம எந்த நல்ல விஷயமே நடக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கும்ப ராசிக்காரருக்கு காதல் எப்படி இருக்கும்? கரெக்டான ஒரு கேள்வி. நிச்சயமா. கும்பம் பார்க்கலாம். அதாவது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ம். பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி. கும்பராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சனியினுடைய வீடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கும்பம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. கோயில் கட்டுவாங்கன்னு. அதாவது கோயில் கலசத்தை அண்ணாந்து தான் பார்க்கணும். ம். கும்பராசிக்கிறவங்க அண்ணாந்து தான் பார்க்கணும். ம். என்னோட வளர்ச்சி அப்படி இருக்குன்ற மாதிரி ஆட்கள் தான். ஸோ பொதுவாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ம். காதல் இருக்கா? என்ன இருக்குன்னு என்னடா தெரியாது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்பயுமே வந்து உள்ள பணம் போட்டு வச்சாலும் தெரியாது, தண்ணி இருக்கான்னு தெரியாது, வெறுங்குடமா இருக்கான்னு தெரியாது. அது மாதிரி இவங்களுக்குள்ள ரகசியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளோ ஏன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இடம். நிறைய ம். பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணல அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப ம். கவனமா இருக்கணும். ம். அது கும்ப ராசிக்காரங்க எப்படின்னா ரகசியமாக மறைக்கப்பட்ட காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறந்த காதல் கதையும் இவங்கதான். மனசுக்குள்ளே இருக்குமா? ஆசை அவ்வளவு வச்சிருப்பாங்க. அது வெளிப்படுத்த தெரியும். ஆனா இவங்க நிறைய பேருக்கு கேட்டு பாருங்களேன். கும்பத்து ம். ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து அது சனியினுடைய வீடா? ம். அது பழைய பஞ்சாங்கமா இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ம். பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும். அதே சமயத்துல வந்து அவங்களுடைய பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இவங்க கூட கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்குமே வந்து சொல்ல மறந்த காதல் கதையும் உண்டு. சொல்லி எக்ஸ்ட்ரீமா போய் சண்டை போட்டு சச்சரவு போட்டு மல்லுக்கட்டுற ஆட்களும் உண்டு. ம். ம். சரிங்களா? அது மாதிரி கௌரவத்துக்காக என்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவத்துக்காக என்னுடைய காதலை தியாகம் பண்ணன்ற ஆட்களும் உண்டு. காதல் தியாகி கூட தியாகி இருப்பாங்களா? அதாவது ஓகே. நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை காதல் தொடர்பான விஷயங்கள் என்ன மாதிரி எவனும் பண்ண முடியாது. ம். அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சலான ஆட்களும் உண்டு. ம். அந்த மாதிரிதான். ஏன்னா ஏன் வந்து சொல்றேன்னா கும்பம் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஆள் கிடையாது. ம். நிறைய வந்து எங்க இருந்தாலும் அதோட சுய கௌரவம், ஒரு தன்னம்பிக்கை, தெனாவட்டு இதெல்லாம் இருக்கும். ஆ. எப்பவுமே வந்து நான் தான் அந்த இடத்துல இருந்தா நான் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. நிறைய ஓகே. வந்து இவங்களுக்கு என்னன்னா 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமடையும் போது திருமணத்துக்கு பின்னாடி தான் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி. ம். கரெக்டான பார்ட்னர் மட்டும் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா நான் ராஜாவா இருந்தேன். ஆனா என் வைஃப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் ராஜாவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து அப்படியே அடங்கிட்டேங்க அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஓகே. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் தூவி காதல்லையும் எங்களுக்கும் காதல் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு ஆட்களும் உண்டு. ம். குடும்பத்துல வந்து ம். சில பேர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா என்னோட அத்தை பொண்ணு எனக்கு சின்ன வயசுல இருந்து சொன்னாங்க நாங்க விரும்பி கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த அமைப்பு இந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது ஓகே. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை அபிலாசையிலேயே வரக்கூடியது. அந்த பூர்வீகம் விட்டு போக கூடாதுன்ற அமைப்புல கல்யாணம் பண்ணிக்கிறது. பொதுவாகவே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பர். ஓகே. அதாவது ஆல்ரெடியா மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னா சனி தானே அதிபதி. சனின்றது லேட்டான கிரகம். எப்பவுமே லேட் பிக்கப் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்லோ பிளானட் இல்ல. அதனால வேகமா நடக்கிறத விட அவங்களுக்கு ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த டைம்ல பாத்தீங்கன்னா தலைமையில ராகுல். ம். அதாவது நம்ம ஜாதி நம்ம மதம் இதை தாண்டி இப்படி போகக்கூடாது. இது யார் சொல்றதுக்கு? ஆ. அப்படி 2ஆம் இடத்துல சனி வந்து கேட்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வரும்போது இந்த டைம் பேர்ல கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கும். முடிஞ்சு போன காதல்லாம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஓடி போயிருங்க. போனது யாருமே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிடணும். ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா தலைமையில ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா எதெல்லாம் தேவையில்லாத விஷயமோ அதெல்லாம் கொண்டு வந்து கையில கொடுக்கும். எங்கடா கொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் எல்லா விஷயத்திலயும் எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு இல்ல அப்படின்ற நிலையில இருந்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. இல்லைன்னா பஞ்சாயத்துல மாட்டக்கூடிய ஆட்கள் கும்பராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். காதல் முடிஞ்சு போன காதலுக்கு தான் உயிர் கொடுக்கணும் நாம நினைச்சோம்னா லைஃபா இருக்காது. ரொம்ப கவனமா இருங்க. ம். இதுல காதலிக்கிறவங்கள்ட்ட வந்து என்னன்னா ஒரு விதண்டாவாதமும் ம். முடிஞ்சு போன விஷயங்களை எடுத்து பேசி சண்டை போடுறதும் ஒரு
பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதுல ரொம்ப கரெக்டா இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே. கும்பராசிக்காரர்கள் நீங்க சொன்னதை பார்த்தா வந்து தேவதாஸ் அப்படிங்கிறவரும் கும்பராசிக்காரர்ல தான் இருப்பாங்க. காதல் மன்னனும் கும்பராசியில தான் இருப்பாங்க. சோ காதல்ல ஜெயிக்கிறவங்களும் கும்பராசியில தான் அதாவது இருப்பாங்க. நம்மளோட 5ஆம் இடமே பாத்தீங்கன்னா மிதுன வீடா வரும். 5ஆம் இடம் தான் நமக்கு காதல சொல்லக்கூடிய ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஒய்ஃபை கூட்டு போறேன், என்னோட லவரை கூட்டு போறேன், இத்தனை மணிக்கு இங்க போறோம், இந்த ஷோ முடிக்கிறோம், அடுத்து இங்க போறோம், பார்த்து பார்த்து எல்லாம் பிளான் சூரி ஜோக் மாதிரி இருக்கு. 4 மணிக்கு இங்க போறோம், 5 மணிக்கு இங்க போறோம், 6 மணிக்கு எங்கெங்கயோ போறோம் அப்படிங்கிற மாதிரி சோ பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அன்புன்ற விஷயத்த வந்து எப்படின்னா அவங்களுக்கு அது சொல்ல தெரியாது. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய குழப்பமே என்னன்னா எப்படி வெளிப்படுத்துறேன்றது தெரியல. நம்ம ஒண்ணு சொல்ல போய் அது போய் சொல்லுவாங்க இல்லையா, வேற எங்கேயோ. அது ஏதோ மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி நிலைதான் நிறைய பேருக்குள்ள உண்டு. ஓகே. இந்த காதல் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசி நீங்க சொன்ன மாதிரி அந்த குளத்துக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. அதுக்குள்ள காதல் இருக்கா இல்ல பிளான் பண்ணி திட்டம் போட்டு நம்மள எங்கேயும் கொண்டு போய் விட போறாங்களா? அவங்கதான். ஓ ஓகே சூப்பர். எங்க போனாலும் தனக்கான முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடமே பாத்தீங்கன்னா குருவோட வீடு இல்ல. ஓகே. அதனால தனக்கான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கம்ஃபோர்ட் ஜோன் அதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரு பாசம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒரு லாக் ஆயிருவாங்க. ஓகே. கும்பராசிக்காரர்களை அவங்க காதல் அவங்க வந்து அவங்க காதலை தேடி போவாங்களா இல்ல அவங்கள தேடி காதல் வருமா இருக்கிற இடத்துக்கு? நிச்சயமா கும்பத்துக்குள்ள யார் நம்ம கும்பம் அப்படின்னு வச்சிட்டோம்னாலே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா, நம்ம வாங்கி போட்டாலும் சரி அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள வந்து இவங்களோட மனசுன்ற ஒரு விஷயத்துல அந்த ஆசை அபிலாசை இருக்கும். அதை வெளிப்படுத்துறாங்களா இல்லையான்றது கூட இருக்க பாட்டரை பொறுத்து. ஓகே. நம்ம சொன்னா அடியா வாங்கிருவோமா இல்ல கௌரவம் முக்கியம் கடந்து போறோமான்றத பொறுத்து நிறைய பொறுத்து. ஓகே. சோ கும்பராசிக்காரர்கள் இந்த எப்படி சொல்றதுன்னா நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது பார்ட்னருக்கே ஒரு விஷயம் பண்ணும்போது பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது கூட கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா இல்ல வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி எல்லாமே கொடுப்பாங்க? ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம பில்ல போட்டு அவங்களை அது இன்ப அதிர்ச்சி பண்ணுவோமா அப்படி கிடையாது. தேவைக்கு பண்ணா போதும், இது தேவை போதும், இது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா நமக்கு ஆப்போசிட்டா ஆள் வந்து பாட்டு தான் வந்துட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ம். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இப்ப என் ஆத்துக்காரு இப்படிதான் கணக்கு போட்டு செலவு பண்ணுவாரு, பட் நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்ற நிலையை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ம். ஸோ இது வந்து 6, 8, 12 நம்ம சொல்றது வந்து புது பலன் தான். இது வந்து 6, 8, 12 இவங்க பாட்டரை சூஸ் பண்ணிட்டு மேம் நீங்க சொன்னதுல எனக்கு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லக்கூடாது. நிறைய வந்து கால்குலேட்டிவ்ன்றப்போ நிறைய வித்தியாசங்கள் ரிலேட்டடான இருக்கும். விஷயங்கள் ஓகே. பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு வழக்கு தொடர்பான விஷயங்கள், படிப்பு, அதே மாதிரி மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறது, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழிலே இவங்களுக்கு அப்படியே அமையும். ம், ம், நிறைய ம். வந்து ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய இருக்கும். என்ன ஒரு காரணம் ஏன் காதல் தொழில் சந்திச்சிருப்பாங்கன்னா ம். இவங்க 2ஆம் இடத்துல புதன் நீச்சம். ஓகே. அதனால எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு அது ஒரு காலம் அப்படின்ற மாதிரி ஒரு காதல் கதை இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஸ்டோரி அப்படின்றத வச்சிருப்பாங்க. ஒளிச்சு வச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். கும்பராசிக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கும். எத்தனை உள்ள பேரு காதல். எத்தனை பேர் என்னை வந்து கிளம்பி வர போறாங்கன்னு ஆமா. தெரியல. உள்ள கமெண்ட்ல காதல் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. அடுத்த ராசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். கண்டிப்பா.